அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நாம் மாபெரும் அளவில் நிறைய வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில் நம்ம ஒரு 15 டேஸ் வகுப்பு அல்லது 20 நாள் வகுப்பு நடத்துவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கும். கிளியர் கட்டாக அந்த சப்ஜெக்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப கிளியராக நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் எந்த வகுப்பு நடத்த போகிறோம், என்ன தலைப்பில் நடத்த போகிறோன்னா, எல்லா மாணவர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த கர்ணநாதன் வகுப்பு. கர்ணத்தை பற்றி நம்ம நிறையா வகுப்புகள் நடத்தியிருந்தாலும் இந்த முறை நடத்தக்கூடிய வகுப்பு கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. கர்ணநாதனை இயக்க வேண்டிய ஜாதகமா அல்லது இயக்கக்கூடாத ஜாதகமா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, சார் கர்ணநாதனை இயக்கி எங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, கர்ணநாதனை இயக்குனனால நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கோம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ நான் கர்ணநாதன் கோயில் கொடுக்குறேன்னா அந்த கோயிலுக்கு சில பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு போயிட்டு வரும்போது விபத்துகள் நடக்குது, தொழிலில் நஷ்டம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஜோதிடத்தில் 11 கரணங்கள் இருக்குது. அந்த 11 கரணங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதிகள் இருக்காங்க. டோட்டலாக 11 கரணங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கரணத்துக்கும் அதிபதிகள் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வனசை கரணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கரண அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவங்களுடைய கரண அதிபதி சூரியன். அப்போ நீங்கள் கரணத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கர்ணநாதன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த சூரியன் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், வலிமையான இடத்துல இருக்காரா அல்லது கெட்டு போயிருக்காரா, வலிமை குறைஞ்சிருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகணும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வனசை கர்ணத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரே லக்னத்தில் பிறந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ டோட்டலாக 12 லக்னம் இருக்குது. அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் 5ஆம் அதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதியாக வருவார். இதே மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 12 லக்னக்காரங்களுக்கும் வனசை கரணத்தில் பிறந்திருந்தால் அந்த சூரியன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் அவங்க கோயிலுக்கு போகலாம், அல்லது பிரச்சனையான அமைப்பில் இருந்தால் அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது. அதற்கு பதிலாக மாற்று பரிகாரமாக ஆல்டர்னேட்டிவாக என்ன பரிகாரம் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்யணும். ஸோ அந்த லக்னக்காரங்களுக்கு அந்த வனசேகரணுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான கெடு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டீட்டெயில்டு வெர்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிளாஸாக இதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் ஒரு 25 டேஸ் கிளாஸ் மாதிரி போயிடும். ஸோ இந்த வகுப்பை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 கரணம் இருக்குது. டோட்டலாக 11 கரணம் இருக்குது. டோட்டலாக 12 லக்னம் இருக்குது. அப்போ 132 கான்செப்ட்ஸ், 132 விதிகள் இருக்குது இந்த கரணத்தை இயக்கிறதுல. அந்த 132 விதிகளையும் ஒவ்வொரு லக்னத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த 11 கரணத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு அந்த கரணாதிபதி அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குவார், அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு அருமையான வகுப்பு. இந்த மாதிரியான ஸ்டைலில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கர்ணநாதன் சம்மந்தமாக. கர்ணநாதனை எப்படி இயக்கிறது, கர்ணநாதனுடைய தெய்வங்கள் என்ன, அதனுடைய விலங்குகள் என்ன, அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதையும் இந்த வகுப்பில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக படிக்காமல் இருப்பாங்க, பழைய வகுப்பு படிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்காகவும் அந்த கர்ணநாதனை எப்படிலாம் இயக்கணுங்கிற விஷயத்தையும் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு கர்ணநாதனுக்கு எப்படி ரிங்டோன் வச்சுக்கணும், கர்ணநாதனுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், எந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கணும், இது எல்லா விஷயங்களையும் கொடுப்பேன். அதை விட முக்கியமாக இந்த கிளாஸில் ரொம்ப என்ன மாதிரி சப்ஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த லக்னத்துக்கு அந்த கர்ணாதிபதி எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நான் அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் எக்ஸாம்பிளாக அந்த கிளாஸ் எப்படி போகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு ஒரு 11 கரணத்துக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கரணத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா லக்னத்துக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் வேணும், படித்தா தான் நீங்கள் சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியும், உங்கள் ஜாதகத்துக்கு எடுக்க முடியும். அதை பற்றி நம்மளுடைய கிளாஸில், இது ஒரு பெய்டு கிளாஸ், அந்த கிளாஸில் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? அதை பற்றி ஒரு ப்ரோமோவாக எக்ஸாம்பிளாக தான்
நான் இப்போ சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். நம்ம ஒவ்வொரு லக்னமாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம். மேஷ லக்னம். ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. இந்த மேஷ லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு. அவருடைய கரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலவ கரணத்தில் பிறந்திருக்கார். மேஷ லக்னம் பாலவ கரணம். அப்போ இவர் வந்து பாலவ கரணத்தோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் வரார். இப்போ இவர் இது இயக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஐயப்பன் கோயில் போகிறது தான் வந்து பாலவ கரணத்தோடைய ஒரு அமைப்பு. ஸோ அதை இயக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன பண்ணணும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இயக்கணும். ஸோ மேஷ லக்னம், இப்போ ராகு வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா 6, 8, 12 மறையாமல் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால இவர் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கும் போது தாராளமாக இயக்கலாம். அதுவும் ராகு வந்து பூசம் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். அப்போ புஷ்கரண வம்ச பாதத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ தாராளமாக இவர் வந்து இயக்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதே ராகு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ அவர் கர்ணநாதனை இயக்கினா என்ன ஆகும்னா 8ஆம் பாவம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், உடல் ரீதியான ஏதாவது நோய்கள் ஏற்படும், அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. இதே ராகு பூசம் 2ஆம் பாவத்தில் உட்காந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த கர்ணநாதனை இயக்கும் பொழுது சொந்தமாக வீடு வாங்குறது, சொந்தமாக கார் வாங்குறது, சொத்து சேர்க்கை நிறையா ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அப்போ இது மேஷ லக்னக்காரங்களுக்கு ராகு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். இதே ரிஷப லக்னக்காரங்களுக்கு எங்கே இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், கடக லக்னக்காரங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு இந்த பாலவ கரணத்துக்கே 12 விதமான லக்னக்காரங்களுக்கும் போட்டு பார்க்கணும். அதனால தான் 132 காம்பினேஷன் வரும் அப்படின்னு சொன்னேன். 11 கரணத்துக்கு 12 லக்னமும் போட்டு பார்க்கும்போது ஒரு கரணத்துக்கே 12 லக்னம் வருது, 2வது கரணத்துக்கு 12 லக்னம். அப்போ 132 காம்பினேஷன் நம்ம இந்த வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இது ஒரு கான்செப்ட், ரைட்? ஓகே. அடுத்தது 2வது ரிஷப லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிஷப லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க, பவகரணத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்து பவகரணத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ பவகரணத்தில் பிறந்தா கர்ணநாதன் யாருன்னா செவ்வாய். ஸோ அப்போ வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து பொதுவாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னா 7, 12 ஆதிபத்தியம் வாங்குறார். 7ஆம் வீடு 12ஆம் வீடு ஆதிபத்தியம். அப்போ பொதுவாக ரிஷப லக்னக்காரங்க பவகரணத்தில் பிறந்திருந்து கர்ணநாதனை இயக்குனா 7, 12 ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது எந்த பாவத்தில் இருக்கோ அதை பொறுத்து இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு. அப்போ 7, 12 கூடியவன் 11ஆம் இடத்துல உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ இவங்க தாராளமாக அந்த விஷயங்களை கர்ணநாதனை அவங்க இயக்கிக்கலாம். இதே 7, 12 கூடிய செவ்வாய் வந்து அவங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காருது. அப்போ என்ன ஆகும்னா கர்ணநாதனை போய் அவங்க இயக்குனாங்கன்னா காலில் அடிபடும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது தான் கால், அது 8ல் போய் இருக்குது. அப்போ விபத்து ஏற்பட்டு காலில் அடிபடும். 7ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து 8ல் மறையுது. அப்போ இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்து அவங்க கர்ணநாதனை போய் இயக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கணவனுக்கு விபத்து ஏற்படும், கணவனுக்கு பாதிப்பு ஏற்படும், வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்றப்ப நோயை கொடுத்துரும், எதிர்பாராத நிகழ்வுகளை கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த கர்ணநாதன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். அப்போ இந்த கிளாஸை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்களே உங்கள் கர்ணநாதனை இயக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரிஷப லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம், ரைட்?
இப்போ அடுத்தது வந்து மிதுன லக்னம். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காமனாகவே ஒவ்வொரு லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கும் ஒரு சில கரணங்கள் வந்து சில பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, அதோட ஆதிபத்தியத்தை வச்சு அந்த பிரச்சனைகளை சொல்லிடலாம். இப்போ மிதுன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. கரணம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ கரணம். கௌரவ கரணத்தில் பிறந்திருந்தால் கர்ணநாதன் வந்து சனி. அப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு சனி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனியோடைய ஆதிபத்தியம் வந்து 8, 9 கூடனா வரார். அப்போ ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாகவும் ஒரு ஆதிபத்தியம் கெடுதல் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமாகவும் இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து தான் இதை நம்ம இயக்கணும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து ஒருத்தங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறந்து கௌரவ கர்ணத்துலேயும் பிறந்து சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல வந்து உக்காந்துருக்காங்க. அப்படி 3ஆம் இடத்துல உக்காந்துருக்கும்போது 9ஆம் பாவம் சம்பந்தமான ஆதிபத்தியத்துக்கு நன்மை செய்யும் கர்ணநாதனை இயக்கணும். ஆனால் 8ஆம் பாவம் சம்பந்தமான ஆதிபத்தியத்துக்கு என்ன பண்ணணும்னா, 8ஆம் அதிபதியாக சனி வந்து 3ல் இருக்கிறனால அவங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். அல்லது இளைய சகோதரன் வழியில் ஏதாவது ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும், அவமானங்களை உண்டு பண்ணும். இந்த மாதிரி இளைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதேமாதிரி குறுகிய தூர பயணத்தில் போகும்போது விபத்து நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஏன்னா 8னா விபத்து, 3ஆம் பாவம் அப்படிங்கிறது குறுகிய தூர பயணம். இப்போ அந்த மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது எந்த மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்கேஸ் இந்த 8, 9 கூடிய சனி இங்கே இருந்து இந்த இடத்துல அவர் வந்து பூரம் 3ஆம் பாதம் வாங்கிட்டார், புஷ்கரம் வாங்கிட்டார்னா இந்த தாக்கங்களை, இந்த விபத்து கொடுக்குற தாக்கமோ அவமானம் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள், 8ஆம் பாவத்துடைய தாக்கம் வந்து பெரிய லெவலில் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது பரம்பரை சொத்து வர்றது, பினாமி பணம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த புஷ்கரண வம்சத்துடைய வலிமையால் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த கர்ணநாதன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்காருங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்க போகிறோம். இப்போ வந்து கௌரவ கரணம் அப்படி பிறந்தவங்க மிதுன லக்னமாக இருந்தால், இப்போ சனி வந்து 3ல் இருக்கிறத வச்சு சொல்லியிருக்கேன். இதே சனி 12ல் இருந்தால் என்ன நடக்கும், 2ல் இருந்தால் என்ன நடக்கும், 5ல் இருந்தால் என்ன நடக்கும், 10ல் இருந்தால் என்ன நடக்கும், இப்படி எல்லா இடங்கள்லையும் போட்டு பார்த்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான வகுப்பு. இந்த வகுப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க, தைத்துளை கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. அந்த கர்ணநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ கடக லக்னத்தில் பிறந்து தைத்துளை கர்ணத்தில் பிறந்தால் சுக்கிரனாக வராங்க. அப்போ அந்த லக்னத்திற்கு சுக்கிரன் யார், என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த லக்னத்திற்கு சுக்கிரன் வந்து 4, 11 ஆதிபத்தியம் வாங்குது. இப்போ ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியங்கள் தான் இருந்தாலும் 11ஆம் பாவம் வந்து இந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானமாகவும் வருது. ரைட். இப்போ இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பிறந்து அந்த சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா, இவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறையா பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி 12ல் மறைஞ்சிட்டாலும் நிறைய விரயங்களை சந்திப்பாங்க. 6ல் மறைஞ்சாலும் நோய் பிரச்சனை, இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை, வழக்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சந்திப்பாங்க. அப்போ இந்த பாவங்களை தவிர மற்ற இடங்களில் உட்காரும்போது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த கர்ணநாதன் எந்த இடத்துல உட்காந்தா பாசிட்டிவ், அதே மாதிரி அந்த இடத்துல உட்காரனால என்ன மாதிரியான பலனை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில பேர் வந்து கர்ணநாதனை இயக்கிறனால காரிய சித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கர்ணநாதனை இயக்கினா காரிய சித்தி ஏற்படும், அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த காரிய சித்தி எதன் மூலியமாக ஏற்படும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து கடக லக்னத்துக்கு
4, 11 கூடியவன் சுக்கிரனாக வரார். அப்போ அந்த சுக்கிரன் வந்து ஒரு வேளை இந்த 4ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு அப்படின்னா, அவங்க அந்த கரணநாதனை இயக்குறனால எந்த மாதிரி விஷயத்தில் காரிய சித்தி கிடைக்கும்? எல்லா விஷயத்துலையும் காரிய சித்தி கிடைக்காது. இந்த இடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், 11ஆம் பாவம் சார்ந்த விஷயம், இதில் அவங்களுக்கு பர்டிகுலராக காரிய சித்தி கிடைக்கும். இப்படி அந்த விஷயங்களை நாம் மென்ஷன் பண்ணி படிக்கணும். சரிங்களா? இப்படி தான் நம்ம இந்த கான்செப்டை வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம படிக்க போகிறோம். ரைட், அடுத்தது சிம்ம லக்னம் பார்க்கலாம். சிம்ம லக்னத்துக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் 12 லக்னங்களுக்கும் ஒவ்வொரு கரணத்தை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி தான் எல்லா கரணத்துக்கும் எல்லா லக்னத்துக்கும் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்து கரசை கரணத்தில் பிறந்திருக்காங்க. அதனோட அதிபதி யாருன்னா சந்திரன். கரசை கரணத்தில் பிறந்தால் அதனோட அதிபதி வந்து சந்திரன். ஓகே, இப்போ சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு வந்து அவனுடைய ஆதிபத்தியம் வந்து 12ஆம் வீடு ஆதிபத்தியம் வாங்குது. அப்போ சந்திரன் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குறான்னா 12ஆம் வீடு. அப்போ பொதுவாக சிம்ம லக்னத்தில் பிறந்து கரசை கரணத்தில் பிறக்காங்கன்னா அவங்க வந்து சந்திரனை இயக்கிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது வந்து கரசை கரணத்தோட கோயில் வந்து பிள்ளையார்பட்டி. அப்போ அந்த பிள்ளையார்பட்டிக்கு ரெகுலராக அவங்க போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ எல்லாருக்கும் விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுமான்னு கேட்டால், சந்திரனுடைய வலிமையை பொறுத்து விரயஸ்தானம் சில பேருக்கு வெட்டி செலவுகள் வரும், சில பேருக்கு வந்து சுப விரயமாக கூட இருக்கும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக சந்திரன் வரார். அந்த சந்திரன் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தா என்ன நடக்கும்னா, தொழில் விஷயத்தில் நஷ்டமும் ஏற்படலாம், அல்லது தொழில் விஷயத்தில் விரயங்கள் ஏற்படலாம். இந்த சந்திரன் வேறு விதத்தில் நன்மையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சந்திரன் வந்து ஒரு ரோகிணி 2ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா புஷ்கரத்தில் இருக்குது. அப்போ என்னாகும், அந்த இன்டர்னல் வலிமை நல்லா இருக்கிறனால 12ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால தொழில்னால் நஷ்டம் ஏற்படாமல் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுற அமைப்பு, வெளிநாடு போகிறதுனால தொழில் முன்னேற்றம் அடைகிறது, தொழிலுக்காக சுப செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய பலனே மாறிடும். அப்போ ஒவ்வொரு பலனுமே ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமான பலன்கள் ஏற்படும். இதை நீங்கள் மைன்யூட்டாக நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த கான்செப்டை எடுக்க முடியும். அதை பற்றி தான் நான் இந்த சப்ஜெக்டில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது அழகாக நீங்கள் எல்லாருமே கற்றுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க, வனசை கரணத்தில் பிறந்திருக்காங்க. வனசை கரணம், வனசை அப்படின்னா சூரியன். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் பொதுவாக இந்த லக்னத்துக்கு சூரியன் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குவார்? 12ஆம் வீடு ஆதிபத்தியம் வாங்குறார். அப்போ அந்த சூரியன் வந்து இங்கே 2ஆம் இடத்துல வந்து நீசமாகிறார். இப்போ இந்த மாதிரி நீசம் ஆகிட்டார் அப்படின்னா அவங்க கன்னி லக்னத்தில் பிறந்தது வனசை கரணத்தில் பிறந்து தொடர்ந்து வனசை கரணத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, 2ஆம் இடத்துல வந்து உட்காரனால சம்பாதிக்கிற பணம் எல்லாம், வருமானம் எல்லாம் விரயமாகிக்கிட்டே இருக்கிற சூழலை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவங்க என்ன தான் பேசினாலும் அந்த பேச்சு ஃபுல்லாக விரயமாகிற சூழல் ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது விரயம் பேச்சினால் ஆகும், அல்லது விரயம் வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தினால ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து இந்த இடத்துல கூடவே சுக்கிரனும் உட்காந்துட்டார். அப்போ ஆட்சி பெற்றவங்க கூட சேரனால நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடும். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் ஆகும்போது இது கொடுக்கக்கூடிய பலனை நேர்மறையாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா,
இந்த 12ஆம் இடத்தோட விரயம் வந்து பெரிய லெவலில் இல்லாமல் ஒரு சுப விரயங்களாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இதே இந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதி வந்து இங்கே கன்னி லக்னத்திற்கு 8ல் போய் மறைஞ்சு உச்சமாகிறார். 12ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ இவங்க ஒருவேளை கன்னி லக்னத்தில் பிறந்து வனசை கரணமாக இருந்து சூரியன் 8ல் போய் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தில் இருந்தால் இவங்க கர்ணநாதனை இயக்கலாம். இப்படி இயக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதுவும் குறிப்பாக இந்த கர்ணநாதனை இயக்கும்போது பர்டிகுலராக அந்த பாவங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும். அது குறிப்பாக எந்த டைமில் கிடைக்கும்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த கர்ணநாதனுடைய புத்தி நடக்கும்போதும் திசை நடக்கும்போதும் அருமையாக வேலை செய்யும். இப்போ ஒருத்தங்க வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க, வனசை கரணம், சூரிய புத்தியே நடக்குதுன்னா 12ஆம் அதிபதி 8ல் போய் உச்சம் பெற்று மறையிறனால விபரீத ராஜயோகம் அந்த சூரிய புத்தி நடக்கும்போது 100% அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி அந்த பலன்களை நம்ம அழகாக எடுக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வந்து துலா லக்னம் பார்க்கலாம். அழிச்சிட்டு கொஞ்சம் புதுசாக போட்டுருவோம். துலா லக்னம் அடுத்தது வந்து ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? துலா லக்னத்தில் பிறந்து சகுனிகரணம். சகுனிகரணம்னா அதோட அதிபதி வந்து சனி. ஓகே. இப்போ துலா லக்னத்தில் பிறந்தால் சகுனிகரணத்தில் பிறந்திருக்கும்போது அவங்களுக்கு வந்து சனி என்ன ஆதிபத்தியம் வாங்குவார்னா 4-5 கூடிய ஆதிபத்தியம் வாங்குவார். சனி வந்து 4-5 கூடிய ஆதிபத்தியம் வாங்குவார். சனியுடைய ஆதிபத்தியம் 4 மற்றும் 5. அப்போ இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான ஆதிபத்தியமாக இருக்குது. அப்போ துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க சகுனி கரணத்தில் பிறந்து சனியை ஆக்டிவேட் பண்ணுறதுனால 4ஆம் இடம் 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்களோ அதை பொறுத்து ஆக்டிவேட் பண்ணணும். இன்கேஸ் வந்து சனி வந்து 9ஆம் இடத்துல போய் உட்காருது அப்படின்னா அவங்க எப்பெல்லாம் கருணாதன் கோயிலுக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் பாக்கியஸ்தானமும் இயங்கும், 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் இயங்கும். அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு பாக்கியம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லலாம். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி நல்லாயிருக்கும், மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் நட்சத்திரத்தை செக் பண்ணணும். இப்போ இந்த சனி வந்து ஒரு வேளை புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் வந்து 10வது நட்சத்திரம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி அமைப்பிலிருந்து அவங்க தொடர்ந்து சகுனி கரணத்துக்கு திருநள்ளாறு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கர்மம் நடக்கும். யாருக்கு கர்மம் நடக்கும்? லக்னத்திற்கு 4-5 கூடியவன் யார்? 4ஆம் இடம்னா தாய், 5ஆம் இடம்னா குழந்தை. தாய்க்கோ குழந்தைக்கோ கர்மம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கர்மம் நடக்கலைனாலும் கர்மம் நடக்கிறதுக்கு ஈக்குவலான கண்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை இதை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு கான்செப்டாக நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே ஒரு சூட்சமம் இருக்குது. அதை எப்படி செயல்படுத்தணும்னு இருக்குது. அதை நம்ம அழகாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ரைட், ஓகே. அடுத்தது வந்து விருச்சிக லக்னம். நெக்ஸ்ட்டு வந்து விருச்சிக லக்னம் பார்க்க போகிறோம்.
விருச்சிக லக்னத்தில் பிறந்து சதுஸ்பாத கர்ணத்தில் பிறக்கிறாங்க. சதுஸ்பாத கர்ணத்தில் பிறந்தால் கர்ண அதிபதி யாருன்னா குரு. சரிங்களா? ரைட். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பொதுவாகவே குரு வந்து பார்த்திங்கன்னா 2-5 கூடியவனாக வருவார். விருச்சிக லக்னத்துக்கு யார் எப்படி வருவார்னா, குருவோடைய ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா 2-5 செயல்படும். 2-5 ஆதிபத்தியமாக செயல்படுது. அப்போ இதை எப்படி நாம் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து வேலை செய்யும். இப்போ குரு வந்து அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, 2-5 கூடியவனா வந்து 11ல் இருக்காருன்னா, சதுஸ்பாதத்தில் பிறந்து தொடர்ந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வருமானம் லாபம்லாம் மிகப்பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே அந்த குரு வந்து 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு, 2-5 கூடியவனா வந்தாலும் 6ல் போய் மறைஞ்சிருந்து அவங்க தொடர்ந்து கடனாதனை இயக்கிக்கிட்டே இருந்தால் கடன் தொல்லை, வழக்கு தொல்லை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஆளாவாங்க. அதுவும் குறிப்பாக 2 கூடியவன் 6னால சாப்பிட்றது ஃபுட் பாய்சன் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். 5 கூடியவன் 6ல் இருக்கிறனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கரணத்தை இயக்கும் போதும் அதோடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து தனுஷ் லக்னம். தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க, நாகவ கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. நாகவ கர்ணம் அப்படின்னா ராகுவோடைய அம்சம். ரைட். தனுஷ் லக்னத்தில் பிறந்துட்டாங்க. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ தொடர்ந்து இவங்க நாகவ கர்ணத்தை இயக்கிட்டே இருந்தால், தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ல் ராகு இருக்கிறனால வீடு, மனை, கார் சம்மந்தமான உயிரற்ற காரகத்துவங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுரும். இதே வந்து இந்த ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் அவங்க தொடர்ந்து அந்த கடனாதனை இயக்கும் பொழுது நோய் சம்மந்தமான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். இதே மற்ற பாவங்கள் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குங்கிறத நான் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய தாக்கங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம அழகாக இதை வந்து எடுக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்தது வந்து மகர லக்னம். ஒருத்தவங்க வந்து மகர லக்னத்தில் பிறக்கிறாங்க. பத்தரை கர்ணத்தில் பிறக்கிறார். பத்தரை கர்ணத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா கேது. அப்போ ஒருத்தவங்க வந்து மகர லக்னம், கேது வந்து அவருக்கு 8ல் போய் உட்காந்துருக்கு. அப்போ அவர் அதிகமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறார். பத்தரை கர்ணத்தில் பிறந்துட்டார், ஆனால் வந்து மகர லக்னம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டே இருக்கார். அப்படின்னா என்ன ஆகும்? 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். 8ஆம் இடங்கிறது வாழ்க்கையில் நம்ம கீழ் நிலைமைக்கு போகிற விஷயத்தை கொடுக்குறது. அப்போ அதோட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த கேது வந்து புஷ்கரத்துலேயோ ஒரு நல்ல தாராபலம்லாம் உட்காந்துறாருன்னு வச்சுக்கோங்க, உத்திரம் 1ஆம் பாவத்தில் உட்காந்துறாருன்னா 8ல் மறைஞ்சிருக்கிறனால அந்த 8ஆம் பாவத்துடைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். நல்ல விஷயங்கள்லாம் என்ன? திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி விழுகிறது, அதுக்கப்புறம் வந்து பரம்பரை சொத்து கிடைக்கிறது, இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வருது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இப்படி நாம் இந்த விஷயங்களை அழகாக நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்படி எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரைட். இப்படி மற்ற இடங்களில் கேது இருந்தால் எந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாருங்கிறத நம்ம வகுப்பில் படிப்போம். அடுத்து வந்து கும்பலக்னம்.
கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. கிம்ஸ் தூக்குனா கரணம். அதனோட அதிபதி வந்து புதன். பொதுவாகவே இந்த கிம்ஸ் தூக்க கரணத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு புதன் வரனால கும்ப லக்னத்துக்கு அது வந்து புதன் வந்து யாருன்னா 5, 8 கூடியவனா வரார். அப்போ 8ஆம் பாவம் ஆதிபத்தி வரனால இது தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ புதன் வலிமையாக இருக்கிறப்ப தான் அதை இயக்கும்போது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து அதை வேலை செய்யும். இப்போ புதன் வந்து அவங்களுக்கு 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதி 12 போய் மறைகிறார். அப்போ இந்த லக்னக்காரர் கிம்ஸ்துகுண கர்ணத்தில் பிறந்து இப்போ தன்வந்திரியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காருன்னா முதல் குழந்தையால் விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி 12 மறைகிறது விபரீத ராஜயோகம். 8ஆம் பாவம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு திடீர்னு ஒரு நல்ல விஷயங்களை அவர் சந்திக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுரும். இப்படி அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்ணநாதன் வேலை செய்வார். சரிங்களா? அப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். இதே ஒரு வேளை இவர் வந்து தனுஷ் ராசியில் பிறந்திருக்கார். தனுஷ் ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்து இந்த புதன் வந்து உத்திராடம் 4ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்திலே அந்த கர்ணநாதன் போய் உட்காந்துட்டார். அதுவும் புஷ்கரத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? கர்ணநாதனை இயக்கும் பொழுது வருமானம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், நட்சத்திர தாராபலன் ரீதியாக பார்க்கும்போது சில நுணுக்கமான விஷயங்கள் அதில் தெரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து மீன லக்னம். நான் இப்போ 12 லக்னத்துக்கு ஒவ்வொரு இதை மட்டும் எக்ஸாம்பிளாக போட்டு காமிச்சிட்டேன். நாம் வந்து கிளாஸில் 12 லக்னங்களுக்கும் 11 கர்ணமும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்க போகிறோம். மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. நம்ம எகைன் வந்து பவகர்ணத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். பவகர்ணத்தில் பிறந்தால் அதனோட அதிபதி வந்து செவ்வாய். அப்போ மீன லக்னத்தில் பிறந்துட்டாங்க. செவ்வாய் யாருன்னா, செவ்வாய் வந்து மீன லக்னக்காரங்களுக்கு 2, 9 கூடனா வரார். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக வரார். அப்போ 2, 9 வரனால அந்த செவ்வாய் போயிட்டு அவங்களுக்கு இந்த 9ஆம் இடத்துலையே உட்காந்துருக்கு அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பு. 2, 9 கூடவன் 9லே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அப்போ இவங்க இதை ஆக்டிவேட் பண்ணும்போது வருமானம் நல்லா அதிகமாக வரும், தெய்வ அனுகூலம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே அந்த செவ்வாய் வந்து இங்கே போய் 8ல் மறைகிறார் அப்படின்னா அவங்க அதிகமாக கர்ணநாதன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது பிரச்சனை வரும், அப்பாவுக்கு பிரச்சனை வரும். அதேமாதிரி தெய்வ அனுகூலம் பிரச்சனையாக மாறிடும். கோயிலுக்கு போகிறதே தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்கு தான். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரச்சனையில் சந்திப்பாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விபத்து நடக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி அவங்க இயக்கக்கூடாத ஒரு விஷயத்துக்கு போய் இயக்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து அந்த லக்னத்துக்கு எப்படின்னு பார்க்கணும். இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நான் கிளைண்ட்ஸுக்கு சொல்லுவேன். ஆனால் இதை வந்து முதல் முறையாக மாணவர்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த அருமையான இந்த வகுப்பை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 12 லக்னத்துக்கும் எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதோடு சேர்த்து எப்படிலாம் கர்ணநாதனை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அந்த கர்ணநாதனுக்கு உண்டான உணவுப் பொருள் என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் ஸ்பெஷலாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கர்ணநாதனை இயக்கிறதுல அந்த கர்ணநாதனுடைய தெய்வம் என்ன, அதே மாதிரி கர்ணநாதனுக்கு உண்டான அதிதேவதை யார், அந்த கர்ணநாதனுக்கு நெய்வேத்திய பொருளாக எந்த விஷயத்தை படைச்சு நம்ம அன்னதானம் பண்ணணும், கர்ணநாதனுக்கு உண்டான மலர்கள் என்ன, அதனுடைய பொருள் காரகத்துவம் என்ன, அதே மாதிரி கர்ணநாதனுக்கு உண்டான மந்திரம் என்ன,
ஒவ்வொரு கரணத்துக்கும் தனியாக மந்திரம் இருக்குது. அந்த விஷயங்களை பற்றியும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி கரணநாதத்துக்கு உண்டான விலங்கு, அதனுடைய ரிங்டோன்ஸ் என்ன மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கலர் என்ன கலர் பயன்படுத்துது, கர்ணநாதனுக்கு எந்த மாதிரி கலரை பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான படங்கள் பார்க்கணும், அந்த கரணத்தை இயக்கிறதுக்கு என்ன மாதிரியான படங்கள் பார்க்கணும், இப்படி ரொம்ப குறிப்பிட்ட விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் எப்படிலாம் இயக்கிறதுன்னு எக்ஸட்ராவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் இயக்கிறது யாரெல்லாம் இயக்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இயக்கங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இயக்கிக்கலாம். இயக்கக்கூடாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயக்கக்கூடாதவங்க என்ன மாதிரியான தான தர்மம் பண்ணணும், அதே வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும், அதே மாதிரி தாந்திரிக பரிகாரமாக என்ன செய்யணும், இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் கிளாஸ். இந்த வகுப்பு வந்து ஒரு 25 நாள் நடக்கும். ஸோ அப்போ அது அழகாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த கிளாஸில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான வகுப்பு. எப்பயுமே நம்மளோட வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய வகுப்பில் வந்து இது வந்து ஒரு 25 நாள் வகுப்பு. இந்த வகுப்புக்கான கட்டணம்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாணவர்களுடைய ஜாதகங்கள், அவங்க ஜாதகங்களுக்கு கர்ணம் இயக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாணவர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இலவசமாக நானே அனலைஸ் பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை கொடுக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்கள் கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் ஜாதத்தையே ஆராய்ச்சி பண்ணால் தான் உங்களுக்கும் புரியும், மற்ற மாணவர்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸில் 100 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஸோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 100 பேர் வந்தீங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா 100 பேர் இருந்தால் தான் அந்த ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதும் அந்த 100 பேருக்கு ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கே நிறையா டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த அழகான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து என்றைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 24/6/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது வந்து 25 டேஸ் வகுப்பு. இதுக்கான ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம், இதுக்கான பிடிஎஃப்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்துருவோம். ஸோ நிறையா சூட்சமமான விஷயங்கள் இதுவரைக்கும் கர்ணத்தில் நான் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக என்னெல்லாம் புதுசாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும், நிறைய வகுப்பு பழைய வகுப்பு எடுத்திருக்கேன். அதை தாண்டி புதுசாக என்ன மாதிரி வகுப்புகள் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் அதெல்லாம் முழுமையாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பழைய மாணவர்கள், புது மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வகுப்பில் ஒரு லைட்டாக அடிப்படை ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த வகுப்பு ஆரம்பிப்பேன். ஏன்னா இந்த கிரக காரகத்துவங்கள், கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது, நட்சத்திர தாராபலன் இதெல்லாம் தெரியாமல் இந்த வகுப்பு கற்றுக்க முடியாது. அதை பற்றி விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துட்டு தான் கரணத்தை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தில் இந்த வகுப்பு இப்போ நான் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வகுப்பு நான் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், அது வரைக்கும் இந்த வகுப்பு எடுக்க மாட்டேன். ஸோ இந்த வாய்ப்பை இப்போ எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பயன்படுத்திக்கோங்க. இதற்கான கட்டண விவரங்கள்லாம் கீழே உங்களுக்கு இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்காத சலுகை வந்து பழைய மாணவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், மூத்த குடிமகளுக்கும் நம்ம கட்டண சலுகை கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் கரணநாதனை இயக்கும் சூட்சமங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி
கரணநாதன் வலிமை அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையில் காரியத்தடை தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் கரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 11 கரணங்களை இயக்கலாமா இயக்கக்கூடாதா 12 லக்னங்களுக்கும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 24/6/2024 திங்கட்கிழமை. வகுப்பின் கால அளவு 25 நாட்கள். தினசரி வகுப்பு நேரம் மாலை 5:30 மணி முதல் மாலை 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: கரணநாதனின் வலிமையை கண்டுபிடித்தல். மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணங்களுக்கும் 11 கரணங்களை இயக்கும் 132 விதிகள். 11 கரணங்களுக்கும் சிறப்பு புதுமையான கோவில்கள். 11 கரணங்களுக்கும் அதிதேவதைகள். 11 கரணங்களுக்கும் விலங்குகள். 11 கரணங்களுக்கும் ஜீவசமாதி வழிபாடுகள். 11 கரணங்களுக்கும் நெய்வேத்தியம். 11 கரணங்களுக்கும் வாசனை திரவியங்கள், திரைப்படம், ரிங்டோன்ஸ், உணவு, செயல்பாடுகள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கரணத்தை இயக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரீக பரிகாரங்கள், ரிவர்ஸ் பரிகாரங்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள் பற்றி அறிதல். பஞ்சபூத தத்துவப்படி கரணம் எப்படி செயல்படும், அதற்கான பரிகாரம் என்ன என்பதை பற்றி அறிதல். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் கரணம் சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும் வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.